ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர், திரை ஆய்வாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாயகன் திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பெஞ்ச் மார்க் திரைப்படம் வாங்க. கமலஹாசனுக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு நேம் வந்துச்சு. அதுக்கு முன்பு வரையும் பார்த்தீங்கன்னா 87க்கு முன்பு வரையும் காக்கி சட்டை, காதல் பரிசு, மங்கம்மா சபதம்னு முழுக்க முழுக்க மசாலா படம் தான். ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல் 3 பேருமே மசாலா படம். தூங்காது தம்பி தூங்காது, சகலகலா வல்லவன், எல்லாமே மசாலா படங்கள் தான். பெரிய ஒரு சமூக மாற்றத்துக்கான படங்கள்லாம் பெரிய லெவலில் வரல. இப்போ 3ஆம் பிறை சொல்லலாம், 80ல் தொடக்கத்தில் 3ஆம் பிறை அந்த மாதிரி படங்கள் தரலாம். மற்றபடி மசாலா படம் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நாயகன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ஒரு ஸ்டாண்டர்டான படம் தான் நடிப்பேன். இதுக்கப்புறம் குணா, அபூர்வ சகோதரர்கள், ஒரு மாதிரி படத்தில் ஏதாவது குருதி புனல், அந்த ரேஞ்சை வந்து வேற மாதிரி வச்சுக்கிட்டார். ரஜினினா கமர்ஷியல், கமல்னா ஒரு யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னு. அந்த படம் வந்த காலகட்டம் எப்படி இருந்தது? கமர்ஷியலாகவும் வெற்றி பெற்றது, விமர்சன ரீதியாகவும் பாராட்டு பெற்றது. அந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அந்த நேரத்தில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்தது, பாராட்டுகள் வந்தது, எப்படி இருந்தது அந்த காலகட்டம்? அந்த காலகட்டத்தில் நாயகன் படத்தை தான் மணிரத்னத்துக்கே ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. மணிரத்னமே பார்த்தீங்கன்னா அக்கினி நட்சத்திரம், மௌன ராகம், பகல் நிலவு, இந்த மாதிரி படங்கள் எடுத்துருந்தது. இதய கோயில், இந்த மாதிரி படங்கள் எடுத்து. பகல் நிலவு தானே முதல் படம் இருக்கு. ஆமா, பகல் நிலவு தான் தமிழ்ல முதல். அதுக்கு முன்னாடி கன்னடத்தில் ஏதோ ஒரு படம் பண்ணியிருந்தாரு. பகல் நிலவு ஹிட்டா சார்? சுமார். பகல் நிலவு நல்ல படம். பகல் நிலவு வந்து பெருசா ஓடலைன்னு சொல்ல முடியாது, ஆனா நல்ல படம், பேர் நல்ல படம். மோகன்ல அது முரளியும் ரேவதி நடிச்சிருப்பாங்க. பாட்டெல்லாம் ஆமா, அவர் நடிச்ச மணிரத்னம் எடுத்த படத்திலே கொஞ்சம் ஆவரேஜான படம்னா வந்து இதே கோயில்னு ஒரு படம் தான். அம்பிகா ராதா ஆமா, கொஞ்சம் சுமாரான படம் தான் அது. அதுக்கப்புறம் நாயகனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தே வந்து எல்லாரும் நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது யாரா இந்த டைரக்டர், இந்த படைப்பாளி தமிழில் இவ்வளோ பிரமாதமான படத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர். அதாவது மணிரத்னம் அப்படின்னா நல்ல ஸ்டாண்டர்டான படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நாயகனில் தான் மணிரத்னத்துக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அந்த படத்தை எடுக்கிறதுக்குள்ள அந்த ப்ரொடியூசர் பட்ட பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது தனிக்கதை. இப்போ நம்ம இந்த நாயகனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 87ல் ரிலீஸ் ஆன நாயகன் இப்போ வந்து 2025 ரீரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 6 ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. முக்தா சீனிவாசன் சார் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அவர் வந்து தயாரிப்பாளர், இயக்குனர், பெரிய தயாரிப்பாளர். இந்த படம் எடுக்கும் போதே அவர் ரொம்ப பழையவர். ஆமா, இந்த படம் எடுக்கும்போதே பெரிய படம், பெரிய தயாரிப்பாளர். சிவாஜி வச்சுலாம் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. கமலஹாசனை வச்சு பார்த்தீங்கன்னா சிம்லா ஸ்பெஷல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. நல்ல பெரிய தயாரிப்பாளர். பெரிய கமலஹாசன்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து எல்லாருமே முக்தா சீனிவாசன், முக்தா ஃபிலிம்ஸ்னா தேதி கொடுப்பாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்குது. கரெக்டாக குறித்த தேதியில் படத்தை பிடிப்பார். இன்னொரு என்னென்னா குறைச்சி கொஞ்சம் சம்பளம் பேசுவார், ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக கொடுப்பார். ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் கொடுப்பாரு. ஸோ அந்த பிளானிங் சொல்லுவாங்கள்ல, அந்த டிசிப்ளினாக எடுப்பாங்க. முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னா டிசிப்ளினாக எடுப்பாங்க. தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வந்து முக்தா சீனிவாசனை போய் பார்க்குறாரு. மணிரத்னம் அப்போ தயாரிப்பாளர்கள் தேடிட்டு தான் இருந்தார். நிறைய கோவை தம்பிக்கெலாம் அப்படி தான் இதே கோயிலெலாம் பண்ணார். அப்படி தான் முக்தா சீனிவாசனை போய் பார்த்து, சார் இந்த மாதிரி காட்ஃபாதர்னு ஒரு படம், அந்த படத்தை நம்ம பண்ணுவோமா அப்படின்னும் போது, முக்தா சீனிவாசன் அந்த படத்தை நானும் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும் அப்படின்னா, அது அப்பா மகனுடைய கதை, நீங்கள் பார்த்துருப்பீங்க காட்ஃபாதர். யாரை போடலாம் அப்படின்னும் போது, அப்பாவா வந்து சிவாஜியை போடலாம், மகனாக வந்து கமலஹாசனை போடலாம், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அமலா வந்து அன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. அமலா வந்து அந்த படத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அமலா தான். இல்லை, அந்த காட்ஃபாதர்ங்கிற கதையே அப்புறம் மாற்றிட்டாங்க. அந்த அமலாவும் ஹீரோயினை போட்டு சிவாஜி, கமல், அமலா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. பேப்பர்ல எல்லாம் வந்து செய்தியெல்லாம் வந்துருச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கமல் கூடவே இருப்பார், அனந்துன்னு ஒருத்தர் இருப்பார். பாலச்சந்தர் கமலுக்கு ரொம்ப நெருக்கமான, பாலச்சந்தருக்கு நெருக்கமானவர் அனந்து. ரொம்ப நல்ல அறிவாளி தான் அவர். வந்து எப்படின்னா பாலச்சந்தர் ஏதாவது சீன்ஸ் கரெக்டாக வைக்கலன்னா கூட உடனே சொல்லுவாராம், இது சரியில்லை, இதை மாற்றிடு அப்படின்னு வரோம். படத்தை பார்த்துட்டு அனந்து சொன்னால் உடனே பாலச்சந்தர் வந்து அப்படியே சொல்கிற அப்படி கேட்டு மாற்றிடுவாராம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக சினிமா தெரிஞ்சு பேசுவார் போல. நல்ல ஞானம் உள்ளவர் தான் அவர். கமலஹாசனோட நல்ல பழக்கம். காரணம் என்னென்னா பாலச்சந்தரோட தானே கமலஹாசன் ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார்ல. ஸோ அப்போ வந்து அனந்து போய் கமலஹாசன் சொல்லியிருப்பார், ஏப்பா நீ இந்த மாதிரி வந்து சிவாஜி கணேசன் வந்து நடிக்கிற ஒரு படத்தில் நீ வந்து நடிக்கிற அப்படின்னா உனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்? சிவாஜி கணேசன் நடிக்கிற படத்தில் உனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே இருக்காது. நீ சோலோ ஹீரோவாக நடிப்பா,
நீ வந்து அது அப்பதான் முதல் மரியாதை எல்லாம் பெரிய வெற்றி ஆமாமா பெரிய முதல் முறையே 86ல பெரிய வெற்றி, 85 நினைக்கிறேன். 85 வெற்றி. படிக்காதவன் ரஜினியோட நடிச்சதும் மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நம்ம சத்யராஜோட நடிச்சார், சித்ராலட்சுமணன் ப்ரொடியூசர், மணிவண்ணன் டைரக்டர், அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி. நிறைய படங்கள்ல வந்து சிவாஜி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அந்த காலகட்டங்கள்ல. சிவாஜியோட நீ நடிச்சேன்னா உனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடைக்காது, நீயே ஒரு மகா நடிகன், எதுக்கு சேர்ந்து நடிக்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டார் போல. குழப்பி விடுறதுல அட்வைஸ் கொடுக்கறது ஒரு நம்ம வீட்டு பையன், ஆமா நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற பாசம், நம்ம வீட்டு பையங்கிற பாசம் ரொம்ப இருக்கும் ஆனந்துக்கும் கமலுக்கும். அதனால வந்து கமல் சொல்லிட்டாரு, நீங்க போய் முக்தா சட்டை பேசுங்க, ஏன்னா வந்து நம்ம அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டோம், கமிட் பண்ணிட்டோம் அந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சார் கிட்ட வந்து அனந்து தான் வந்திருக்காரு. வந்து சார் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், இந்த காட்ஃபாதர் நம்ம மணிரத்னம் டைரக்ஷன் படம் ஆரம்பிக்க போறோம் இல்லையா, அந்த படத்துல வந்து கமல் நடிக்கிறதுக்கு யோசிக்கிறார் அப்படின்னோட முக்தா கேட்டுக்காரு, என்னங்க படமே அடுத்த மாதம் தொடங்க போகிறோம், இப்போ போய் யோசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு முக்தா கேட்டுக்காரு. அதுக்கு வந்து ஆனந்த் சொல்லியிருக்காரு, இல்லை சார் சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறாரு, அதனால் வேற ஏதாவது கதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா அப்புறம் தள்ளி பண்ணலாம் அப்படின்னும் போது முக்தா சொன்னாரா, இல்லை நம்ம வேற கதை பண்ணுவோம், மணிரத்னத்தை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னோடனே மணிரத்னம் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. முக்தா வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி மணி இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை, இந்த படத்தை இந்த காட்ஃபாதர் கதையை விட்டுட்டு வேற கதை பண்ணுவோமா அப்படின்னோடனே மணிரத்னம் சொல்லியிருக்காரு, சார் வரதராஜ முதலியார் பாம்பேயில் ஒரு பெரிய டான்னு, அவரை வந்து நம்ம முதன்மையாக வச்சுக்கிட்டு இந்த காட்ஃபாதருடைய தீமை மிக்ஸ் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் சார், அது நல்லா வரும், அதில் சிவாஜிலாம் இருக்க மாட்டார், கமலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், கமல் தான் அதில் மெயின் ஹீரோவாக இருப்பார், ஃபுல்லாக த்ரூ அவுட் வந்து கமல் தான் வருவார் அப்படின்னோடனே சரி நீங்கள் அந்த கதையை போய் கமல்கிட்ட சொல்லுங்கன்னோட கமல் ஓகேன்ட்டார். இப்போ இந்த படத்தில் வந்து சிவாஜி இல்லை, இந்த படத்தில் வந்து கமலை மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னோடனே பல படங்கள் வந்து சிவாஜி கணேசன் வந்து முக்தா சீனிவாசனோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவர், நல்ல நட்போடு இருந்தவர். சிவாஜி கணேசன் வந்து கோச்சிட்டாராம், யோ முக்தா நீ வந்து கமலை வச்சு வந்து எடுக்க போற, என்னை வேணான்னு கழட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி சின்ன அவர் ஊழல்னு சொல்லுவாங்க. கமல் ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்து முக்தா சீனிவாசன் சிவாஜியும் சின்ன ஒரு ஊழல் அந்த நேரத்தில் இருந்துச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு, காலப்போக்கில் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல நண்பர்கள் ரெண்டு பேருமே. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் படத்தை வந்து தொடங்குறாங்க. நாயகன் படத்தை தொடங்கும் போது மணிரத்னம் வந்து ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு, அந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்து இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அந்த பாம்பேயில் படத்தை பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போ முக்தா சீனிவாசன் கேட்குறாரு, முழு படத்தையுமே பாம்பேயில் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு 45 நாள் எடுப்பாங்க, நம்ம 45 நாள் பாம்பேயில் எடுத்தால் தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை சார் இந்த படத்தை வந்து அந்த கதைக்களம் நடந்த இடத்துல எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாரு. இல்லை நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் வந்து இங்கே வீனஸ் ஸ்டுடியோ இருக்குது, அது பெரிய இடம், அதில் வந்து அந்த தாராவிங்கிற ஏரியாவை நம்ம ஃபுல்லாக செட்டு போடுவோம், நீங்க பாருங்க தோட்டாத்தரணி இருக்காரு, தோட்டாத்தரணி வந்து எக்ஸலண்டா செட் போடுவார். 87 தோட்டாத்தரணி ஆமா அப்படியே நல்ல பாப்புலர் இருந்தார், அப்பேவா பிரமாதம் பாப்புலர் டாப்ல இருந்தார் 87ல இருந்தே. நமக்குலாம் அந்த தில்லு தூளெல்லாம் அவர் தான், அது அப்புறம் அதெல்லாம் இப்ப தில்லு தூள்லாம் தோட்டாத்தரணி தான் அப்புறம் டாப். அப்புறம் ஆர்ட் டைரக்டர்லாம் தோட்டாத்தரணி 87ல. அப்ப தோட்டாத்தரணியை வச்சு செட்டு போடுவோம் உங்களுக்கு, நீங்க பாருங்க. இப்போ செட்டை பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இங்கே மொத்தமாகவே 45 நாள் டோட்டல் யூனிட் அங்கே போய் உட்காந்து படம் எடுத்தால் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கணேசன் ரோல் இருக்குல்ல, அதுக்கு நானே பாட்டேக்கர் இன்னும் நிறைய பேர் இந்திய ஆர்டிஸ்டாக சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு இவங்கெல்லாம் போட்டால் பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டுக்கு தாங்காதுங்கிறது தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசனுக்கு தெரியும். அதனால் நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கமல் நடிக்கிற படமா, கமலுக்கு தான் வேலை இருக்கும், எங்களுக்கு என்ன வேலை இருக்கும், கமல் நடிக்கிற அது எப்போவுமே நார்த் இந்தியாவில் ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஏக் துஜே கேலியே இதெல்லாம் வந்து கமல் நடித்தார் ஆரம்பத்தில், அதனால் கமலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பேக்கு போகிறத கன்வின்ஸ் பண்ணி இங்கே வந்து வீனஸ் ஸ்டுடியோவில் செட்டு போட்டாங்க. செட்டை பார்த்துட்டு மணிரத்னம் சார் சொல்லிட்டார், ஓகே சூப்பராக இருக்குது, நம்ம இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. வந்து அந்த நானா பட்டேக்கர் கேரக்டருக்கு யாரை போடலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ முக்தா சார் சொல்லியிருக்காரு, மணி அவர் ஐயங்கார் கேரக்டர் அங்கே ஹிந்தி பேசணும், நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அவரை போடு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு. யார் சார் அப்படின்னு இருக்காரு, டெல்லி கணேசை போட்டுக்கலாம். சார் என்ன சார் டெல்லி கணேசை போட சொல்கிறீங்க, ஒரு முக்கியமான கேரக்டர் சார், அது கமல் கூடவே இருக்கிற கேரக்டர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை டெல்லி கணேசை போடுங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார், ஹிந்தி தெரிஞ்சவர், அங்கே வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணவர் டெல்லி கணேஷ், அதனால் வந்து அந்த அந்த ஐயங்கார் கேரக்டருக்கு பொருத்தமாகவும் இருக்கும், அது அவங்க என்ன பண்ணுவாங்கிறது இவருக்கும் தெரியவும் செய்யும்.
ஹிந்தியும் பேசுவார்னும் போது பிரச்சனை இல்லையா உங்களுக்கு, நீங்க போடுங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அரை மனசோட சரி ஓகே கூப்பிடுங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே டெல்லி கணேஷை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பேசி என்ன எத்தனை நாள் டேட்ஸ்ன்னு கேட்டிருக்காரு டெல்லி கணேஷ். 5 நாள் அப்படின்னு இருக்காரு முக்தா சிங். 5 நாள்னா எனக்கு வந்து 50,000 கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காரு. ஒரு நாளைக்கு 10,000. ஐயோ 5 நாளைக்கு 50,000 எப்படி தர முடியும், 5 நாளைக்கு வந்து 25,000 தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து டெல்லி கணேஷ் ஒத்துக்கல போல. அப்புறம் வந்து கடைசியாக வந்து டெல்லி கணேஷ் சொன்னாராம், சார் 5 நாள்னு சொல்லுவீங்க, அப்புறம் 6-7 நாள் ஆயிரும், நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரு 5,000 ஒரு நாளைக்கு 200 வந்து எனக்கு இந்த பேட்டா எல்லாம் கொடுத்து ஒரு 5,200 நீங்கள் கொடுத்துருங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன், டே பேசிஸில் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் 5 நாளோ 7 நாளோ எடுத்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி 5 நாள் அதாவது 50,000 சம்பளம் கொடுத்தா ஜாஸ்தின்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு 5,000 ரூபாய்க்கு பேசி டெய்லி எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டெல்லி கணேஷை வச்சு எத்தனை நாள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 15 நாள் கிட்ட எடுத்துட்டாங்களா? 5 நாளா? 100 நாள் எடுத்துருக்காங்க. 5 நாள் பேசி கூட்டி வந்த மனுஷன் 5 நாளைக்கு பேசி கூட்டு வந்து கமிட் பண்ணி டெய்லி 5,000 ரூபா + 200 ரூபா கொடுத்துருக்காங்க. 5,200 ரூபா 100 நாளைக்கு டெல்லி படம் முழுக்க வராரு அவரு. படம் முழுக்க வருவாரு, படம் முழுக்க வராரு. ஆனா வேலை பார்த்தீங்கன்னா 5 நாள் தான். படம் முழுக்க அவருக்கு என்ன வேலை இருக்கு, கூட இருப்பாரு. ஆனா 5 நாள்ல முடிச்சிடலாம் அந்த ஒர்க்கை. 100 நாள் எடுத்திருக்காங்க. அப்ப டெல்லி கணேஷ் வந்து சொல்லுவாராம், அதாவது என்னோட முதலாளி உங்களை என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது, நான் வெறும் 50,000 தான் படத்துக்கு கமிட் பண்ணி கேட்டேன், அப்படி கொடுத்துருந்தா கூட நீங்கள் வந்து கூட ஒரு 10,000 20,000 கொடுங்கன்னு நான் கெஞ்சி கேட்டுருக்கணும் உங்ககிட்ட. 5,000 + 200 அதாவது வந்து 5,20,000 ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். பார்க்கும் போதெல்லாம் முக்தா சீனிவாசன் போய் காமெடியாக பேசுவாராம். அதாவது 5,20,000 ரூபா கொடுத்த ப்ரொடியூசர் வணக்கம் முதலாளி அப்படின்னு வரான் டெல்லி கணேஷ் சாகிற வரைக்கும். அந்த மாதிரி வந்து இந்த கமிட்மெண்ட் தான் சார். அதாவது ஒரு படம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போல்லாம் அந்த ஃபார்முலாலாம் இல்லை சார், உடைச்சிட்டாங்க, அதெல்லாம் டோட்டலாகவே உடைச்சிட்டாங்க. அந்த ஃபார்முலா அப்படின்னா 45,000 அடி ஃபிலிம் இருக்கிற காலத்தில் ஃபுட்டேஜ், 45 கால் ஷீட், இதுதான் ஒரு படம். அது அந்த 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 கரெக்டாக அந்த பிளானிங்கில் பண்ணால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணலாம், ஒரு நல்ல குவாலிட்டியான படத்தை பண்ணலாம். அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ முக்தா ஃபிலிம்ஸ்லாம் நான் சொன்னேன்ல, அவரெல்லாம் வந்து செட்டுக்குள்ளே நுழைஞ்சாருன்னா 35 to 40 நாளைக்குள்ளே பாட்டு கீட்டு ஃபைட்டு படம் எல்லாத்தையும் முடித்து டப்பிங் கொண்டு போயிடுவார் எடிட்டிங் பண்ணி. அந்த மாதிரி பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற முத்தா அங்கே வந்து வீனஸ் ஸ்டுடியோவில் நடத்துகிறாங்களாம் ஸ்டுடியோ. எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 நாளுக்கு மேலே ஷூட்டிங் பண்ணியிருக்காரு மணிரத்னம். ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அவர் வாட்டும் க்ரௌட். ஆமா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீங்க அந்த படத்தை பார்த்துருப்பீங்கல்ல, டோட்டல் க்ரௌடு, டோட்டலா எப்பவுமே வந்து கமலஹாசன் வரும்போது கூட்டம், பெரிய கூட்டம் நிற்கணும், அந்த மக்கள் அந்த தாராவியில் இருக்கிற மக்கள் நிற்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி, அதுவும் ஹிந்தி பேசுகிற மாதிரியான காஸ்டியூம் போட்டுக்கணும் பொம்பளைங்களுக்கெல்லாம், அதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 120 நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. இது இல்லாமல் நடுவில் திடீர்னு ஒரு நாள் வந்து முக்தா வந்து ஆஃபீஸ் இருக்கும்போது 4 மணிக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாராம். என்னப்பா என்ன எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னமோ உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, டேரக்டர் பார்க்க சொன்னாராம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வர சொல்லு அப்படின்னு இருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து முன்னாடி உட்காந்துட்டு, சார் ஒரு 10 நாளைக்கு பாம்பே போய் தான் சார் ஆகணும், நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு போகிறோம்ல அது ஒரு 10 நாள், இந்த இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நாள், 20 நாள் பாம்பேல ஷூட் பண்ணிடுவோம். இப்போ ஆல்ரெடி 120 நாள் படத்தை எடுத்துருக்கீங்க, இன்னும் வந்து 10 நாள் பாம்பேல வந்து ஷூட் பண்ணால் எக்ஸ்டீரியர் எடுக்கணும்னா எடுங்க பரவாயில்ல, ஒரு 10 நாள் போய் எடுத்துட்டு வாங்க, அதுக்கு செலவழிக்கலாம், இன்னொரு 10 நாள் என்னப்பா பாம்பேல பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டது சொன்னாராம். இல்லை சார் அந்த அந்த பாட்டு இருக்குல்ல, நடுக்கடல்ல பாட்டு, நிலாது வானத்து மேல, அந்த பாட்டை வந்து எடுக்கணும் சார், குயிலி கேப்ரே டான்ஸ் ஆடுறாங்க, இருட்டில் நடுக்கடல்ல அந்த சாங் ஃபுல்லாவே கடல்லே பிக்சரைஸ் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சரக்கு இறக்கிட்டு வருவாங்கல்ல, ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார், அவர் ஹிந்தி நடிக்கிறவர், அவருக்கு அப்பாவா இருப்பாரு. ஆமா இல்ல இந்த ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருப்பாரு, அத கமலை எடுத்து வளர்க்குற. ஆமா அந்த கேரக்டர் பாய் கேரக்டர் பாத்தீங்கன்னா பனியனும் கையிலையும் கட்டி, அவரு வந்து சரக்கு இறக்கிட்டு வராரு, கமல் வந்து சரக்கு இறக்குறாரு, அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது சார். ஒரு 10 நாளாவது வந்து பாம்பேல எடுத்துதான் ஆகணும், அப்புறம் எக்ஸ்டீரியர் ஒரு 10 நாள், மொத்தம் 20 நாள் பாம்பேக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாராம். அப்ப முக்தா சொல்லியிருக்காரு, ஏப்பா என்ன 10 நாள் எக்ஸ்டீரியர் எடுங்க பிரச்சனை இல்லை, இன்னொரு 10 நாள் கடல்ல எடுக்க போறீங்கிறீங்களே, இது வந்து பாம்பேல எடுத்தீங்களா, இல்ல அரபிக்கடல் எடுத்தீங்களா, இல்ல நம்ம கோவளங்கடல்ல எடுத்தீங்களா, இல்ல மகாபலிபுரம் கடத்துல எடுத்தீங்களா, திருச்செந்தூர்ல எடுத்தீங்களான்னு யாருக்கு தெரியும்? இது அரபிக்கடல் இல்லையே, இப்படி இருக்காதே அப்படி சொல்லப்போறாரே. அரபிக்கடல் ஒன்று தனியாவா இருக்கும் போது எல்லா கடலும் ஒன்னாதான் இருக்கும் போது. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன்,
கோவளத்துல பேசி அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி 10 நாள் டைம் வாங்கி தரேன், அதுவும் நீங்க இருட்டுல வேற எடுக்க போறீங்க, எங்க எடுத்தா என்ன ஒண்ணுமே தெரியாது, அதுவும் இருட்டு வேற, இருட்டுல அக்யூரேட்டா, இது மும்பை கடல் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், மும்பை கடல் கண்டுபிடிக்கவே முடியாது, இங்க எடுங்க அப்படின்னு இருக்காரு. சார் எப்படி சார் அது முடியும், எப்ப முடியும்ப்பா நீ கவலைப்படாத, நாங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு அந்த அசிஸ்டன்ட்ட, நாங்கள்லாம் படம் எடுக்கும்போது ஒரு காட்சி ஒரு சீன், ஏதோ ஒரு பழைய படத்துல ஒரு சீன் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன், 2 பேரும் முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஒரு சீனு நாங்கள் எப்படி எடுத்தோம் தெரியுமா, அந்த படத்துல வந்து நடுவில் இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்கார பொம்பளை வந்து சார் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அது போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சீனு, அந்த சீன் பேப்பரை பார்த்துட்டு நான் கரெக்ட் பண்ணேன், என்ன அப்படின்னா அதாவது இந்த அம்மா வேலைக்கார அம்மாவை நீங்கள் ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வேலைக்கார அம்மாவுக்கு வந்து காஸ்டியூம் எடுக்கணும், வேலைக்கார அம்மாவுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், வேலைக்கார அம்மாவுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக சோறு போடணும், பேட்டா கொடுக்கணும், இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு பையன்கிட்ட அம்மா பேச வராங்க, முக்கியமான சீன். ஆமாம், அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, ஆமாம், அப்போ கிச்சன்லேருந்து அம்மா வரும்போதே காப்பி கொடுறா, உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து 2 பேருமே பேசிக்கிட்டா முடிஞ்சிருச்சுமே, வேலைக்கார அம்மாவே தூக்கிடலாம்ல இந்த சீன்ல இருந்து, கரெக்ட் தானே அப்படின்ட்டு அந்த பையன் கிட்ட, சார் உங்ககிட்ட நாங்க அனுபவம் கத்துக்கணும் சார், கத்துக்குங்க, தயாரிப்பாளராகவும் இருக்காரு டைரக்டர், கத்துக்குங்க, இப்ப போய் இதை நான் சொன்னதை உங்க டைரக்டர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கோவளத்துல எடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. கோவளத்துல வந்து படத்தை எடுத்திருக்காங்க. இப்படி வந்து இந்த படம் எல்லாரும் குயிலி டான்ஸ் தானே பார்க்க போறான் அந்த பாட்டு. ஆமா ஆமா, கடலையும் இருட்டா இருக்குது இப்ப பார்க்க போறாங்க. யாரு வந்து கடல்ல பார்த்தா, அந்த கடலை எவனுமே பார்த்தல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிலா அது வானத்து மேல அப்படின்னா குயிலி தான் பார்ப்பாங்க, யார் கடலை பார்ப்பா, குயிலி ஆடும்போது யாராவது கடலை பார்ப்பாங்க. அது வந்து சொல்லி இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு டெல்லி கணேஷ் கேரக்டர் ஒரு 5 நாளைக்கு பேச போய் 5,20,000 கொடுக்க போயிடுச்சு. ஒரு கோவளத்தில் வந்து கடலை எடுக்க சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் முடிக்கிறதுக்கு ஒரு 120 நாள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி லெனின் எடிட்டர், லெனின் வந்து ரொம்ப புதுசாரி தெரியும்ல உங்களுக்கு, அவர் இவருடைய பையன்ல, ஆமாம் பீம்சிங்கோட பையன் நினைக்கிறேன், அவர் லெனின் வந்து அந்த படத்துக்கு எடிட்டரு. அவர் வந்து இந்த ஃபுட்டேஜ் 120 நாள் ஃபுட்டேஜ்லாம் அப்போ யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து மணிவண்ணன் எடுப்பார், அப்போ வேற ராமநாராயணன் எடுப்பார், ஆர்சி சக்தின்னு ஒரு டேரக்டர் எடுப்பார், ஒரு பக்கம் பாரதிராஜா, ஒரு பக்கம் மகேந்திரா, ஒரு பக்கம் பாலு மகேந்திரா, ஒரு பக்கம் பாலச்சந்தர், இப்படி எடுக்கிற டேரக்டர்ஸ் எல்லாமே பிளானிங்ல எடுக்கிற டேரக்டர்ஸ். இந்த மாதிரி 120 நாள் ஷூட் பண்ணி பாரதிராஜாலாம் ரொம்ப நாள் எடுக்க மாட்டார், அதெல்லாம் எடுக்க மாட்டார். பாரதிராஜாலாம் வந்து சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரொடியூசர் டேரக்டர் வேற மாறிட்டாரு, கரெக்டாக பிளானிங் சார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா ப்ரொடியூசர் டைரக்டர், பாலச்சந்தர் ப்ரொடியூசர் டைரக்டர், ராமநாராயணன் ப்ரொடியூசர் டைரக்டர். அதனால் அவங்க அந்த பட்ஜெட் எகிரிங்கிறதுனால பக்காவாக அந்த பிளான் பண்ணுவாங்க. கரெக்டாக ஒரு 40 நாள் 45 நாள், இல்லை சில பேர் சில படங்கள் 30-35 நாளில் கூட முடிச்சுடுவாங்க. பிளானு தான். இப்போ ஏவிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதி சொல்லி தான் படமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பாலாஜி சுஜாதா பிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, கே பாலாஜி பில்லா நிறைய படம் எடுத்தாரு, சிவாஜியோட ஃப்ரெண்ட். ஆமா அவரும் நடிகர் தானே, நிறைய படங்கள் எடுத்தாரு. அவருடைய படங்கள்ல வர அவருடைய படங்கள் எல்லாமே ஜனவரி 26 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி படம் கிட்ட எல்லாம் ஷூட்டிங் முடிச்சு, எடிட்டிங் முடிச்சு, டப்பிங் முடிச்சு, எல்லா வேலையும் முடிச்சு 26க்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காப்பி ரெடி ஆகும். சென்சார்லாம் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க, சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிளானிங்கோட தான் அந்த காலத்துல எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மகேந்திரன் பாலு மகேந்திரன் ரொம்ப குறைவா செலவுல இல்ல, மகேந்திரனும் எடுத்துருவாரு. பாலு மகேந்திரா கொஞ்சம் ஈஸ்தட்டிக் சென்ஸோட எடுப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா ஆங்கிள் ஊட்டி தானே மேக்ஸிமம், ஊட்டி. ஆமா ஊட்டி தானே. அந்த 3ஆம் பிறையில அந்த பாட்டு பார்த்துருப்பீங்கல்ல, சில்க் பாட்டு, பொன்மேனி உருகுது, அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாரு. அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார், லைட்டிங் இதெல்லாம். பாலுமேந்திரா, ஆமா பாலுமேந்திரா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. அப்ப அந்த பாலு மகேந்திரா மேலேயே பாலு மகேந்திரா லேட் பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 50-55 நாள்ல முடிச்சிருவாரு. அதுக்கே வந்து குற்றச்சாட்டு இருந்துச்சு. மணிரத்னம் 120 நாள் எடுத்து ஃபுட்டேஜை கொண்டு வந்து லெனின்ட்ட போட்டா, அப்போல்லாம் ஃபிலிம் சுருள் சார். இப்போ டிஜிட்டல் மாதிரினா அது எல்லாமே கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணிடுறாங்க. ஃபிலிம் சுருளில் கொண்டு லேபில் போட்டிங்கன்னா 120 நாள் எடுத்தால் எவ்வளோ ஃபுட்டேஜ் வரும் தெரியுமா? ஒரு படத்துக்கு ஃபுட்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 13,500 அடியிலேருந்து 14,000 அடி தான். அதுக்கு மேலே தேவையே படாது. 2.25 மணி நேரம் படத்துக்கு இவ்வளோ தான் ஃபுட்டேஜ். நீங்கள் வந்து 120 நாள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எத்தனை மடங்கு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 அடி எக்ஸ்போஸ் பண்ணி, இல்லை 1,50,000 அடி எக்ஸ்போஸ் பண்ணாதான் 120 நாள் எடுக்க முடியும். எடுத்து கொண்டு வந்து போட்டு அவரே குழம்பி
என்ன இது பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனையாகி அப்புறம் வந்து முக்தா சீனிவாசன் சொல்லியிருக்காரு மணிரத்னத்தை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி வந்து அன்னைக்கு பிரபலமான இருந்த ஒரு 7-8 டைரக்டர் பேரெல்லாம் வேணாம், அது அவங்களெல்லாம் கூப்பிட்டு படம் பார்க்க சொல்லுவோம், மொத்த படத்தையும் பார்க்க சொல்லுவோம். லெனின்ட்ட சொல்லியிருக்காங்க, முதல்ல இது ஒரு 6 மணி நேரம் ஃபுட்டேஜாக நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஓரளவுக்கு பட்டி திங்கிறீங்க பார்த்து ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம போட்டு காட்டுவோம் அப்படின்னோன்னா முக்கியமான ஆளுங்கள்லாம் பார்த்து இந்த 6 மணி நேரத்தை எப்படி வந்து 2.25 மணி நேரமா குறைக்கிறது. 3 பாட்டை எடுத்துடலாமே. ஆமா 3 பாட்டு பாகுபலி 1, 2, 3ங்கிற மாதிரி எடுத்து விட்டுலாமே. அதேதான் 6 மணி நேரத்தை எப்படி வந்து 2.5 மணி நேரமா குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இது எடுத்துருங்க, இது வேண்டாம், அது எடுத்துருங்க, அது வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் யார் கமலஹாசன் அவர் ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரியும்ல, அவரோட படத்துல தலையிடாம இருக்க மாட்டார். ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் பிசி ஸ்ரீராம், ஒரு பக்கம் முக்தா சீனிவாசன், ஒரு பக்கம் இளையராஜா, இன்னொரு பக்கம் லெனின், இத்தனை பேர் சேர்ந்து இளையராஜா பார்த்து கட் பண்ண சொன்னாரு சில காட்சியெல்லாம். ஆமா இளையராஜா ஐடியா கொடுப்பார்ல. இளையராஜா வந்து நல்ல எப்படி படம்லாம் ரீரிகார்டிங் போச்சுன்னா இளையராஜா வந்து முதல் மரியாதை பார்த்துட்டு வந்து யோ என்னையா படம் எடுத்திருக்கேன்னு பாரதி ராஜாவை திட்டி தானே 2 பேருக்கும் சண்டையாச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. இளையராஜா பாரதி ராஜா எடுத்துட்டு போய் கொடுக்க முதல் மரியாதையை இளையராஜா வந்து எப்படி சொல்றது ரீரிகார்டிங் பார்த்துட்டு படம் நல்லாவே இல்லை, என்ன எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ட்டாரு. இளையராஜா பாரதி ராஜா தம்பிக்கிட்ட, பாரதி ராஜா தம்பி இல்ல அவர் ஜெயராஜன் நினைக்கிறாரு, அவர் கங்கேமரன் இல்ல பாரதி ராஜா தம்பி, பாரதி ராஜா தம்பிட்டையோ என்ன எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் போய் அண்ணன்கிட்ட சொல்லி போய் படமே நல்லா இல்லைங்கிறாரு. யோ எதையாவது ஒன்று பட்டி டிங்கரிங் பண்ணி மியூசிக்கை போட்டு அதை தேர்த்தி விடியா, என்ன நல்லா இருங்க நல்லா இல்லைன்னு நான் சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்காரு. இவர் ஒரு பொதுவாகவே சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை எடுத்துட்டு போகும்போது நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து அதனால பாரதி ராஜா டிஸ்டர்ப் ஆயிருந்தார். அப்புறம் படம் வந்து அது பெரிய வெற்றி படமாச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல் மரியாதை வந்து சிவாஜியோடைய கேரியர்லேயே வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து 6 மணி நேரம் படத்தை இந்த 6-7 பேர் முக்கியமான ஆட்கள், இது இல்லாமல் ஒரு 7-8 டைரக்டர்ஸு எல்லாம் உட்காந்து ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி 2.25 மணி நேரம் படமாக கொண்டு வந்திருக்காங்க. படம் முழுசாக படத்தை போட்டு பார்த்துருக்காங்க. போட்டு பார்த்தப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டாக் என்ன அப்படின்னா, அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னா ஜிவி வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம். ஆமாம் ஜிவி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, அப்புறம் வந்து சேலம், கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம், இந்த மாதிரி ஒரு 4-5 ஏரியா ஜிவி வாங்கியிருக்காரு. என்எஸ்சி ஏரியா வந்து குஞ்சுமோன் வாங்கியிருக்காரு. ஆனால் அப்போ இவங்கெல்லாம் படத்தை பார்த்துட்டு என்னன்னா ரொம்ப வந்து ஒரு படம் ராவா இருக்கு, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸே படத்தில் இல்லை, ஒரே ஒரு குயிலி பாட்டு தான் அந்த படத்தில் வந்து வேற எதுவுமே இல்லை, இந்த படம் எப்படி ஓட போகுது அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துருச்சு. ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்தவருக்கு இந்த மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் பயங்கர முக்தா சீனிவாசன் சார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் போல. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சென்சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சென்னையில் சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. படத்தை பார்த்துட்டு, சார் வரதராஜ முதலியாரோடைய லைஃப் ஸ்டோரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, அவர் வந்து உயிரோடு இருக்கார் வரதராஜ முதலியார், அப்போ அவருடைய லைஃப் ஸ்டோரி ஒருத்தர் உயிரோடே இருக்கும்போது நீங்கள் வந்து லைஃப் ஸ்டோரி எடுத்து வச்சுருக்கீங்க, அதை வந்து அளவே பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி படத்தை எடுத்திருக்கீங்க. கிரிமினல் வந்து நல்லவன், கள்ளக்கடத்தில் பண்ணுறவன், கிரிமினல் நல்லவன், கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன் கிரிமினல் நல்லவங்கிற மாதிரி க்ளோரிஃபை பண்ணியிருக்கீங்க படத்தை, அதனால் சென்சார் தர முடியாதுன்றார். இது முக்தா என்ன பண்ணியிருக்காரு, ரிவைசிங் கமிட்டி பாம்பேல, அப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு பிரிண்ட் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ எங்கே ஹார்ட் டிஸ்க்லாம் கிடையாது, பிரிண்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் ரிவைசிங் கமிட்டியில் வந்து முக்தா சீனிவாசன் அவங்களுடைய அண்ணன் எல்லாரும் போய் உட்காந்துக்கிட்டு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அங்கே இந்த படத்தை பார்த்துருக்கான் ஒரு சென்சார் ஆஃபீஸர், ஒரு சிங்கு இருந்திருக்காங்க, பேர் என்னன்னு தெரியல, ஒரு சிங்கு உட்காந்துக்கிட்டு முக்தா சீனிவாசன் கூப்பிட்டு விட்டானா, என்ன படம் எடுத்திருக்கீங்க? வரதராஜ முதலியாரோட ஹிந்தியில் இங்கிலீஷில் மாற்றி பேசுகிறானா. வரதராஜ முதலியார் யார் தெரியுமா உங்களுக்கு? பாம்பேயில் எவ்வளோ பெரிய டான், அவரோட படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க தைரியமாக, அவர் உயிரோடு இருக்காரு. ஏற்கனவே வந்து அங்கேருந்து ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு ஒரு பரிந்துரை ஒன்று போகும், இங்கே ஏன் கொடுக்கலன்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டு தான், கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை சார் எப்படியாவது கொடுங்க சார்னு சொன்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நின்றுருக்கார் சார், 10 மணி நேரம். ஆமாம் சென்சார் ஆஃபீஸருக்கு முன்னாடி இல்லை, சென்சார் ஆஃபீஸ்லேயே நின்றுகிட்டே இருந்திருக்காரு, எப்படியாவது வாங்கிடணும். எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் அங்கே போனோம். ஆமாம் லேண்ட்லைன் தான், அப்போ அங்கே வந்து லேண்ட்லைன் எங்கன்னு பார்த்து அங்கே ஃபோன் பண்ணி இங்கே ஃபோன் பண்ணி யாரோ சிபாரிசுலாம் பண்ணியிருக்காரு, எதுவுமே நடக்கல. அந்த சிங்கு வந்து பெட்டி எடுத்துகிட்டு போங்கன்ட்டான், முடியாது போங்க அப்படின்னு. அவருக்கு என்னென்னா
ஐயோ இது வந்து ஒரு 40 நாள் எடுக்க வேண்டிய படத்தை 120 நாள் எடுத்து 3 மடங்கு 4 மடங்கு படத்தை எடுத்து 1,20,000 ஃபுட்டேஜை கொண்டு வந்து அதை எடிட் பண்ணி என்னென்னமோ பண்ணி ரெடி பண்ணால் சென்சாரே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கடைசியில் யோசனை பண்ணி மூப்பனாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. மூவ் பண்ணாரு. அவங்க 2 பேரும் நெருக்கம், மூப்பனாரும் முக்தா சிங் ரொம்ப நெருக்கம். ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி படத்துக்கே சென்சார் தர மாட்டேங்கிறாங்க, பாம்பேக்கு வந்துட்டேன், பாம்பேயில் இருக்கேன், படத்துக்கு சென்சார் வாங்காமல் வந்தேன்னா பெரிய சிக்கலில் மாட்டிப்பேன், அதனால் நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு. இல்லை கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகுங்க, அங்கேயே ரூம் போட்டு தங்கிடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சரத்பவார்கிட்ட சொல்லியிருக்காரு. சரத்பவார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து அது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னோடனே முக்தா போய் சரத்பவார் பார்த்துருக்காரு. மூப்பனா சொல்லியிருக்காரு சரத்பவார் போய் பார்த்துருங்க அப்படின்னோடனே சரத்பவார் போய் பார்த்துருக்காரு. பார்த்து சரத்பவார் என்ன சொன்னாரா, ஓகே சொன்னார், மூப்பனார்ஜி சொன்னார், ஓகே கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. யார்கிட்ட, அந்த சிங்குக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. அது கொடுக்கக்கூடாதுன்னு வந்து அந்த நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஏரியாவில், அது என்ன இடம்னு கட்ட தெரியல, நம்ம தமிழை ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இருக்கானா, சுப்பிரமணியன், அந்த இல்லையா அது தெரியல, ஏதோ ஒரு இடத்துல தமிழை வந்து எம்எல்ஏ இருக்கானா, அவன் வந்து கொடுக்கவே கூடாதுன்னு துண்டை போட்டு மறிக்கிறானா. ஏன் தமிழர்ல ஆமா, நீங்க வந்து வரதராஜ முதலியார் வந்து எடுத்திருக்கீங்க, நீங்க வந்து அவரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி எடுத்திருக்கீங்க, இதை அளவே பண்ண முடியாது, கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணிட்டான். முக்தா வந்து சொல்றாராம், எப்பா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுப்பா, நிறைய பணத்தை போட்டேன், அப்பவே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 1,10,00,000, அப்பவே எப்ப 87 1,10,00,000, 40 வருஷம் 1,10,00,000 போட்டு ஒரு படத்தை வெளியிட விட மாட்டாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கு? கதி கலங்கி போய் ஐயோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பான்னு முடியவே முடியாதுன்ட்டானா. அப்புறம் மறுபடியும் மூப்பனார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குன்னொன்னே ராஜீவ்காந்திக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் என்னோட நண்பர் தான், அது வரதராஜ முதலியார்லாம் அவங்க ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, அவங்க வந்து அதாவது வரதராஜ முதலியாருக்கு 2 பசங்களாம், ஆம்பளை பசங்களாம். இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தானே இருக்கும், ஒரு பொண்ணு ஒரு பையன் செத்துருவாரு. ஆமா, ஒரு பொண்ணு, ஆமா ஒரு பொண்ணு ஒரு பையன். அதனால வந்து அது அவர் கதையே கிடையாது அப்படி இப்படின்னு ராஜீவ்காந்தியை வந்து அவர் மண்டையை கழுவி இருக்காரு மூப்பனார், எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னோன்னா ராஜீவ்காந்தி சொன்னாரா, ஓகே கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு சிங்குக்கு. போனோன்னா சிங்கு வந்து மறுபடியும் போய் முக்தா சிங் சொன்னோன்னே எப்படியோ சாதிச்சிட்டிங்க, கொடுத்துருவோமா, வரதராஜ உயிரோடு இருக்காரு, பண்ணுங்க அப்படின்னாராம். ஐயோ, பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஒன்று பண்ணுங்கிறாரு, என்னடா அப்படின்னு யோசனை பண்ணி நின்னாராம். வரதராஜ முதலியார்கிட்ட போய் இது என்னோட கதை இல்லைன்னு லெட்டர் வாங்கிட்டு வந்துருக்கு. ஏப்பா வரதராஜ முதலியாரையே பார்த்தோம், வரதராஜ அவர் பெரிய டான் ஆச்சே. அவர் டான் மட்டும் இல்ல, பாம்பேல தேடுறாங்கன்னு தலைமறைவா இருக்காரு. அவரை போய் தேடுறது போலீஸே கண்டுபிடிக்க முடியல, முக்தா சீனிவாசன் கண்டுபிடிச்சு. அவர் சென்னையிலேயே இங்க தமிழ்நாட்டுல தான் எங்கேயோ தலைமறைவா இருக்காராம், பாம்பேல தேடுறாங்கன்னு, இங்கதான் செக்யூரிட்டின்னு சொல்லி இங்க இருந்து தலைமறைவா இருக்காரு. அவர்கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்கினா எப்படி லெட்டர் வாங்கிட்டு, இது என்னங்க இது வரதராஜ முதலியார் எங்க இருக்காருன்னே தெரியாது அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது வரதராஜ முதலியாரோட கதை, அது வந்து கிரிமினலை வேற குளோரிஃபை பண்றீங்க, பரவாயில்ல அதை விடுங்க, வரதராஜ முதலியார்ட்ட இது என்னோட கதை இல்லை, இதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருங்க, சென்சார் கொடுத்துருங்கன்னு லெட்டர் வாங்கிட்டு வந்துருங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். வேற வழியே இல்லைன்னு சொல்லி சென்னைக்கு மறுபடியும் பெட்டி எடுத்துட்டு திருப்பி வந்திருக்கார். வந்து சென்னை இறங்கி யாரையோ பார்த்துருக்கார், யாரையோ பார்த்து வரதராஜ முதலியார் எப்படி கண்டுபிடிக்கிறது, வரதராஜ முதலியார் மூப்பனாருக்கு தெரிஞ்ச பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம், வரதராஜ முதலியார் தலைமுறைவா இருக்காரு, பெரிய டானு, அவர் எங்க போய் தேடுறது? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மதி ஒளி சண்முகம்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பத்திரிக்கையாளர், அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் இயக்குனர், சினிமாவில் வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, ரொம்ப பத்திரிக்கையாளர், மூத்த பத்திரிக்கையாளர். அவர் வந்து முக்தா சீனிவாசனோட நண்பர். அவர்கிட்ட வந்து எப்பயோ கேஷுவலாக பேசுவோம், என்ன மதிவொலி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, வரதராஜ முதலியார் எங்கே போய் தேடுறது அப்படின்னோன்னா, அவருக்கு எப்படியோ வரதராஜ முதலியார் இருக்கிற இடங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு பத்திரிக்கையாளராக இருக்கிறதுனால. இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வரதராஜ முதலியாரையே வந்து நான் ரகசியமாக படம் பார்க்க கூப்பிட்டு வரேன், நீங்கள் யார்ட்டையும் படம் போடுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் இப்போ கூப்பிட்டு வந்து நான் படத்தை போடுவேன், நான் சொல்கிறேன், நீங்கள் தேட்டரை போடுங்க, தேட்டர் வந்து நான் சொல்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போடுங்க, எங்கே கிடைக்குதோ போடுங்க, வருவார், ஃபேமிலியோட படம் பார்ப்பார், அவர் ஓகேன்னா நான் லெட்ரு வாங்கி கொடுத்துறேன், ஆனால் அவர் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே ஒரு ஓகே சொல்லணும் அப்படின்னு போயிட்டார். அப்படின்னோடனே சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் வந்து வரதராஜ முதலியாரை வந்து படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் மதிவொலி சண்முகம். இந்த இங்கே 4 ஃப்ரேம்ஸ் இப்போ இருக்குல்ல, ஆமாம் அங்கேதானா, ஆமாம் அங்கதான், அதே 4 ஃப்ரேம்ஸா பாக்கியராஜ் வீட்டுக்கு, ஆமா அது குட் லக்னு இருந்துச்சு முதல்ல, ஆமா அங்கதான் பாக்கியராஜ் வரையும் அங்க அப்பதான் படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னமும். ஆமா, அங்க வந்து படத்தை போட்டு வரதராஜ முதலியார் வந்து எப்படின்னா ஒரு குடும்பத்தோட ஒரு 15-20 பேர் வந்திருக்காங்க.
அவர் யாருன்னே தெரியாது யாருக்குமே, இங்கே இருக்கிறவங்க டீ கொடுக்குறவங்களுக்கோ தேட்டரில் படம் போடுறவங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. ஏதோ வந்து முக்தா சீனிவாசனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து படம் பார்க்குற மாதிரி வந்து தேட்டரில் வந்து படம் உட்காந்து பார்த்துருக்காரு. பார்த்தா முதல் காட்சி நீங்கள் நான் இருக்கா உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு மறந்துருப்பீங்க. அதாவது வந்து கமலஹாசனோட அப்பா வந்து போலீஸ் துப்பாக்கியால் சுற்றும், குளிக்கும் போது முதுகுல சுற்றுவாங்க. அதுக்காண்டி ரிவெஞ்ச் எடுத்து கமலஹாசன் போய் அந்த போலீஸை கத்தியில குத்திடுவார். நான் இருக்கா குத்திட்டு தான் இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு ஓடுவார் அங்கிருந்து. அப்பதான் தென்பாண்டி சீமையிலே யார் அடிச்சாரோ சாங் ஓடுவாங்கல்ல, டைட்டில் சாங் அதான். ஆமா ஃபர்ஸ்ட் அதாவது வரதராஜ முதலியார் அதை பார்த்துட்டு, யோ நான் பஞ்சம்பளைக்கு தான் பாம்பேக்கு போனேன், இங்க வந்து கொலை பண்ணிட்டு ஓடி வர மாதிரி போலீஸை குத்திட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன், போலீஸை குத்திட்டு வெளியே ஓடி வர மாதிரி நீ வந்து கதை எழுதிருக்கீங்க, என்னையும் அது அப்படின்னு இன்ட்ரோவில் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4வது ரீலு வரதராஜ முதலியார் வந்து அந்த எந்த கட்சி இந்த பாம்பேல சரண்யா ப்ராஸ்டிடியூட் பொண்டாட்டி பிள்ளைங்க மாப்பிள்ளை மக பேரம் பேத்திங்களோட படம் பார்க்குறாரு. ப்ராஸ்டிடியூட்டுக்கு ஒரு சீனு அங்கே வந்து ப்ராஸ்டிடியூட் போனது இல்லாமல் அம்மா நீ படிக்கணுமா படி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி என் பொட்டாட்டி உட்காந்துருக்கா, என் பொட்டாட்டி என்ன ப்ராஸ்டிடியூட் எடுத்தாரு கேட்டுருப்பாரு, டென்ஷன் ஆயிருப்பாரு. கல்யாணம் ஆகி எங்க என்ன இப்படிலாம் படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. அப்போ முக்தா சீனிவாசன், ஐயா நீங்கள் வந்து இந்த லெட்டரை கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணி தான் சாகணும், பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், 1.5 கோடி ரூபா கிட்ட பணத்தை செலவழிச்சிட்டேன், நீங்கள் தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணுங்க, இது உங்கள் கதையே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. ஏங்க என் கதை தாங்க முழுசா, மற்றதெல்லாம் என் கதை தான் வருது. அதில் வந்து கொலை பண்ணிட்டு போகிற மாதிரி, ப்ராஸ்டியூட்டுக்கு போகிற மாதிரி, ப்ராஸ்டியூட்டுக்கிற வந்து சரண்யா வந்து கல்யாணம் பண்ணி என் மனைவி ஆக்குற மாதிரி மொத்தத்தில் கேவலப்படுத்தி ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்குள்ள கேஷுவலாக வந்து இந்த ஒரு அந்த படம் ஓட்டுவான்ல ப்ரொஜெக்டரில், அவன் கேஷுவலாக வந்து வரதரா இவங்க பேசிட்டு இருக்காங்க, வரதராஜ முதலியார் தான் அங்கே இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியல. இவர் முக்தா சீனிவாசன் சார் வந்து எப்படியாவது கொடுத்துருங்க சார், தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் ப்ரொடக்ஷனில் வந்து டீ இருக்காப்பா அப்படின்னு கேட்டு, பொதுவாக படம் பார்க்க வந்தால் டீ காப்பி கொடுப்பாங்க, டீ இருக்காப்பா கொஞ்சம் சூடாக இருக்கா கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு வேற ஒருத்தன் சொல்கிறானா, அவர் எவ்வளோ பெரிய டானு, அவர் வந்து கொலை போட்டு படமா அது அப்படின்ட்டு கெட்ட வார்த்தை மயிர் மாதிரி எடுத்து அவன் வந்து அவனுடைய லாங்குவேஜில் சொல்கிறான். முக்தா சீனிவாசன் திரும்பி பார்த்தான், ஐயோ இவன் வேற வந்து இவருக்கு முன்னாடி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதிவழி சண்முகம் போய் சொன்னாராம், ஐயா கொடுத்துருங்க, ரொம்ப ஒரு ப்ரொடியூசரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க, தமிழன் ஹெல்ப் பண்ணலைன்னா என்ன இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு மண்டையை கழுவி சரி போங்க என்னத்தையோ பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காரு. லெட்டர் கொடுத்தோன்னு அதை வாங்கி அப்போல்லாம் ஃபேக்ஸ் வேற கம்பெனிக்கு இமீடியட்டாக நீங்கள் அனுப்பணும், அப்போ தான் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பான். இவர் ஃப்ளைட்டில் போகணும், அதுக்குள்ளே அவன் வந்து ஓகேங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும், அதனால வந்து ஃபேக்ஸ் சென்ட் பண்ணும். இவர் முக்தா சீனிவாசன் வந்து அவருடைய கசின் பிரதர் ஒருத்தர் வந்து பாம்பேல இருந்திருக்காரு, அவர்கிட்ட ஃபேக்ஸ் இருக்கு அவர் ஆஃபீஸில். இவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடுறேன் உனக்கு, நீ வந்து அதை எடுத்து கொண்டு போய் சென்சார் ஆஃபீஸில் கொடுத்துரு அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ டான் கொடுத்த லெட்டரை நான் போய் கொண்டு போய் சென்சார் ஆஃபீஸில் கொடுத்தேன்னா இந்த ஃபேக்ஸ் எப்படி நீ ரிசீவ் பண்ண, இல்லீகல் கனெக்ஷன் உனக்கு இருக்கா, நீ வரதராஜ முதலியார் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், உனக்கு தெரியுமா, அப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படி இப்படி என்னைய பிடிச்சிக்குவாங்க, நான் பண்ண மாட்டேன்ட்டாராம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னா இது எப்படி என்னால் முடியும் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மதியொலி சண்முகம் தான் சொல்லியிருக்காரு, வாங்க தினத்தூது மந்தவழியில் இருக்கு, ராஜ்குமார்னு அவர் வந்து சென்ட் ஜான் ஸ்கூலுடைய நிறுவனர், அவரோட பேர், அவர் தான் தினத்தூது நடத்திட்டு இருந்தார். இப்போ தினத்தூது பத்திரிகை ராஜ்குமார் எனக்கு தெரியும், அவர் எம்டியை, அவரை நான் கூப்பிட்டு போய் அது பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து ஃபேக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்கிறேன், அது யாருக்கு, சென்சார் போர்டுக்கு, அதை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே தினத்தூதில் இந்த லெட்ரு இதை பப்ளிஷ் பண்ணி தினத்தூதில் வர மாதிரி, அந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு காப்பி வரும்ல, அந்த காப்பி எடுத்து இதை வந்து இப்போ ஃபேக்ஸ் பண்ணி அவங்க வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸ் கொடுத்து சென்சார் வாங்குறதுக்கு மறுபடியும் வந்து அவர் படத்தை பார்த்து எல்லாம் மறுபடியும் இன்னொரு வாட்டி படத்தை பார்க்கணும், கட் பண்ணதெல்லாம் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு படம் அப்படின்னு சொல்லிட்டாராம். நிறைய கட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, ஒரு 7-8 இடத்துல கட்ஸ் பார்த்துட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சிங்கு பயங்கரமான டஃப்பான ஆளாக இருந்திருக்காரு. முக்தா சீனிவாசன் ஃப்ளைட்டில் போயிட்டார், அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. சிங்கு படத்தை பார்த்துட்டு வெளில வந்து ஓகே எப்படியோ போராடி வாங்கிட்டீங்க, இந்தாங்க சர்டிஃபிகேட் கையெழுத்து போடும்போது ஆப்ரேட்டர் ஓடி அந்த சென்சாருக்குன்னு ஒரு இடத்துல தான் போடுவாங்க, ஏன்னா அந்த நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லா இடத்துலையும் சென்சாருக்கு படம் போட மாட்டாங்க. ஓடி வந்து
சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னானா கே அப்படின்னு கேட்டிருக்காரு. காப்பி 9 வருது, அதாவது 9வது காப்பி. அப்போனா இவங்க நிறைய பிரிண்ட் எடுத்துட்டாங்க போல ஆல்ரெடி. அப்போ கட் பண்ணி கொடுத்துருக்கிறதெல்லாம் ஏமாத்திருப்பாங்க, மற்ற பிரிண்ட்லாம் இருக்கும். அது என்னன்னு காப்பி 9 உடனே காப்பி 9 அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை காப்பி 9 எதுக்கு எடுத்தீங்க? 9 காப்பி எடுத்திருக்கீங்க இது வரைக்கும். அப்போ எத்தனை காப்பி எடுத்தீங்கன்னு தெரியலையே. அப்போ நீங்கள் கட் பண்ணது என்னன்னா, இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த கொடுத்த கட்ஸு, அந்த ஒரிஜினல் நெகட்டிவோட ஃபுட்டேஜ் எடுத்து ஒரிஜினல் நெகட்டிவை நீங்கள் சென்சாரில் வந்து ஒப்படைச்சிடணும். இது எப்போவுமே சட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கவரில் வச்சு இந்த படத்தோட பேரெல்லாம் போட்டு சீல் பண்ணிடுவாங்க. அது யாருமே பிரிக்க மாட்டாங்க ஒரிஜினல் நெகட்டிவை. இப்போ நீ காப்பி போட்டேன்னா எல்லா இதுலேயும் நீ போட்டேன்னு அர்த்தம். இப்போ நெகட்டிவை கொண்டு வந்து கொடுக்குறது நீ ஜிம்மிக்ஸ் பண்ணுற, ஏமாத்துற என்னைய அப்படின்னு சொல்லிட்டு காப்பி 9 எப்படி அப்படின்னோடனே உடனே டக்குன்னு யோசிச்சாராம். அதாவது இவர் வந்து கடவுள் மறுப்பாளர். யார்? முத்தா சீனிவாசன். கடவுளே கும்பிட மாட்டார், கோயிலுக்கே போக மாட்டார். உடனே டக்குன்னு ஒரு யோசனை வந்திருக்கு. இப்போ இவன்ட்டு சொல்லலைன்னா நம்ம தப்பிக்க முடியாது. இல்லை நான் வந்து ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன். நான் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாமே எங்கள் படத்தினுடைய ஃபஸ்ட்டு போடுற பிரிண்ட் காப்பி வந்து 9வது ரீல்னு 9வது காப்பின்னு தான் போட சொல்லுவோம். சென்டிமெண்ட்டுக்காண்டி போட்டதான், நாங்கள் எடுக்கவே இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு காப்பிங்கிறது முதல்ல போடுற காப்பி. இது வந்து 9ன்னு போட்டிருக்கறதுனால 9 பிரிண்ட் எடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்படி கிடையாது, நான் சென்டிமெண்ட்டாக 9 தான் எடுப்பேன். ரொம்ப பக்தி, முருகன் பக்தி நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு பரிதாபமா, அப்படியா அப்போ உண்மைதானா அப்படிங்கிறது. உண்மைதான். கையெழுத்தை போட்டு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ கதை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய நெகட்டிவை வந்து ஜிவி கொடுத்துட்டார். சுஜாதா ஃபிலிம்ஸோ நம்ம அவங்க வழங்கும் தயாரிப்பு. இல்லை சுஜாதா ஆலயம் வந்து மணிரத்னம் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். சுஜாதா அவங்க மனைவி பேரில் வச்சிருந்தார் ஜிவி. சுஜாதா ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். சுஜாதா ஃபிலிம்ஸோ சினி சர்க்கிட்டோ நம்ம வரும். அதுதான் வந்து வழங்கும்னு போட்டு தயாரிப்புன்னு போது முக்தா ஃபிலிம்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த படம் இவ்வளோ சென்சாரெல்லாம் பண்ணி போராடி படம் எடுக்கும்போது ஏகப்பட்ட போராட்டம், சென்சாரில் அதை விட பல போராட்டம், எல்லாத்தையும் முடிச்சு இப்போ வந்து சர்டிஃபிகேட் வாங்கி இந்த படத்தை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் படம் வெற்றி படம். ஆனால் வந்து தயாரிப்பாளருக்கு லாபம் கிடையாது. லாபம் இல்லையா? ஓ, படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஆமா, ஏதோ அந்த வருஷத்துல அதுதான் சார் அவர் இன்கம் டாக்ஸ் நிறைய கட்டினாங்க. அது ஜிவி அவர் வாங்கினார்ல நெகட்டிவ், அவருக்கு லாபம் கிடைச்சிச்சு. அவர் வந்து எப்படின்னா கண்டிஷன் போட்டாராம், எனக்கு வந்து தான் எல்லாமே கிடைக்கணும், நீங்கள் நெகட்டிவை நீங்கள் வித்துட்டீங்கன்னா ஒரு வீடை கட்டி அவங்களுக்கு வித்துட்ட மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த வாங்கினவனுக்கு தான் அது சொந்தம். அப்படி இருக்கும்போது ஜிவிக்கு தான் எல்லா உரிமைகளும் சொந்தம். ஸோ ஜிவி வந்து சொன்னாராம், நான் ஏன் நெகட்டிவ் கேட்டு வாங்குறேன் அப்படின்னா, இது வந்து நான் ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னாராம் முக்தா சீனிவாசன்ட்ட. இப்போ முக்தா சீனிவாசன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாராம், ஆல்ரெடி காட் ஃபாதர் திருடி எடுத்திருக்கீங்க அண்ணன் தம்பி, ஆஸ்கார் அவார்டு இருந்து திருடி எடுத்துட்டு இதுல இவங்க ஆஸ்கார் கவுண்டமணி மாடுலேஷன் தான் கேட்கணும். அவ்வளவுதான் கொடுப்பானா உனக்கு ஆஸ்கார். இந்த இளநீ திருடுவாங்க கவுண்டமணி படத்துல கோவில் என்ன இளநீ, அது எங்க மச்சா பிசினஸ் பண்றாரு, இதான் உங்க மச்சா பிசினஸ் பண்ற லட்சம். ஏன்னா நீ என்னையோ ஆஸ்கார் கொடுக்க அப்புறம் உனக்கு சரி எடுத்துக்கோ, என்னது அவார்டெல்லாம் எனக்கு தானே, அவார்டு ரிவார்டு எல்லாம் வாங்கிக்கோ, என்னை நஷ்டம் இல்லாம வெளியில தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜிவி வந்து அந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாருக்கோ வித்துட்டாரு. அது வேற யாரோ கைமாற்றி இப்போ வந்து அந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வச்சிருக்கிறவர் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறாரு. இந்த படம் வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் வெளியாகுது. அதாவது உலக நாடுகளில் நாளைக்கு அமெரிக்காவில் வெளியாகுது. அமெரிக்காவில் வந்து ஒரு 40 தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சென்னையில் மட்டுமே ஒரு 18 தியேட்டரில் போடுறாங்க. சென்னையோட விநியோகத்தை உரிமை யார் வாங்கியிருக்காருன்னா, முக்தா சீனிவாசன் சாரோடைய மூத்த பையன் பேர் வந்து முக்தா ரவி, 2வது பையன் பேர் வந்து முக்தா சுந்தர். முக்தா சுந்தர் தான் சென்னை விநியோகஸ்தர் உரிமையை இப்போ அந்த உரிமையை வச்சிருக்கிறவர்கிட்ட வாங்கியிருக்காரு. நல்லா எப்படி கதையை கேளுங்க. இந்த படம் எடுத்தது இவங்க, இந்த படத்தினுடைய ஓனர் இவங்க. இவங்க இன்னொருத்தவங்கிட்ட காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த உரிமையை. கௌரவத்துக்காண்டி நம்ம பண்ணுவோம், படம் நல்லா ஓடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வாங்கியிருக்காங்க. இப்படிதான் இருக்கு சினிமா நிலவரம். எவ்வளவு கொடுமை பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா படத்தை இன்னைக்கு வரைக்கும் மணிரத்னத்தின் ஐகான் பிலிம் கமலஹாசனுடைய நடிப்பு. எனக்கு நீங்க சொல்லும் போதெல்லாம் கமலஹாசன் அழுவார்ல, அந்த அழுகிய முக்தா சீனிவாசன் தான் அழுதுருக்காரு. முக்தா சீனிவாசன் அதாவது கண்ணீர் விட்டு கதறாத குறை அவர் அழுதுருக்காரு. எடுத்து பிடிச்சிங்களாடா எப்பா ஆள விடுங்கடா. ஆனா நமக்கு வந்து கமலஹாசன் என்னமா நடிச்சிருக்காரு, மணிரத்னம் இளையராஜா கொண்டுட்டாரியா ஒரு சீன் வந்தாலும் இப்படி நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சினிமா பின்னாடி சோக கதை எப்படி இருக்கு பாருங்க. அந்த படம் எடுத்த தயாரிப்பாளருடைய மகன் வாரிசு, நேரடி வாரிசு,
அவர் வந்து சென்னை ஒரு விநியோகத்தை வந்து பணம் கொடுத்து இன்னைக்கு அந்த உரிமையை வச்சிருக்க விட்ட வாங்கி இப்ப ரிலீஸ் பண்றாரு ஒரு ஏரியா. கண்டிப்பா நாயகனின் வெளிவராத பக்கங்கள், விபச்சார விடுதியில் வரதாஜ முதலியாரா அத குடும்பத்தோட உட்காந்து பார்த்திருக்காரு. ஏய் இப்படிதான் வாழ்க்கையில நடந்ததே இல்லையாடா அப்படின்னு. அதாவது பரவாயில்ல அந்த ஆபரேட்டர் படமாடா எவடா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் இவரை போய் இப்படி எடுத்திருக்காரு அது அவரே கேட்கிறாரு. பாத்தியா இந்த படத்தை எப்படி சொல்றாரு? அவர் கேட்கறது இல்ல முக்தா சிங் ஐயோ இவன் வேற ஏதோ கெட்ட விதத்துல மயங்கி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவரு. வினய் சார் ஒரு பெரிய சோகத்தை உங்களாலதான் இவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ல முடியும். ஆனா பாவா 40 வருஷத்துக்கு முன்னாடி இது அந்த நிலையில அந்த மனுஷன் சூசைட் பண்ற அளவுக்கு போயிருப்பாரு. ஏங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 கோடிங்க எடுத்து அந்த மனுஷன் என்ன ஆகுறது ஒரு ஆளு. ஒரு தயாரிப்பாளருடைய வழி. ஆனா நம்ம வெளியே தெரியறது நடிகர்களுடைய முகம், நடிகைகளுடைய டான்ஸ், அதுதான் உண்மை. மணிரத் இயக்கம். நாயகன்னா கமலஹாசனோட நடிப்பு, மணிரத்னோட டைரக்ஷனு, அதுக்கப்புறம் அதையும் மீறி லோ கிளாஸ் ஆடியன்ஸ், பிஎன்சி ஆடியன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, இல்ல இதுவா அந்த பாட்டை தான் பாட்டு நல்ல பாட்டு தான். அது பாட்டுக்கு இளையராஜா மியூசிக், குயிலி டான்ஸ், ஜனகராஜ் வேற இருப்பாரு ஆடுவாரு. பார்ப்போம். வெளிவராத பல விஷயங்களை செய்திகளா ஆதாரத்தோட ஒரு வழியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதை நம்ம ஒரு சுவாரஸ்யமா பேசக்கூடிய விஷயமா இருக்கு. சினிமாவை நுழைய விரும்புறவங்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் நிறைய ஒரு புதுவிதமான அனுபவத்தை அந்த நேர்காணல் தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.